Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மட்டன் வறுவல் தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம். மட்டனை சேர்த்துக்கோங்க. மட்டனை சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் இதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம கடாயில் வச்சு நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு, அது பொரிஞ்சதும் நான் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நான் வேக வைக்கும் போது நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருந்தேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்ச தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போ நல்லா கொதிக்குது. இதில் ஒரு ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி மீதி இருக்கும், அதையும் சேர்த்துட்டு இது நல்லா இப்போ கொதிக்க வச்சு திக்காக்க போகிறோம். நல்லா திக்காகணுன்னு நம்ம அந்த மட்டனை இதை சேர்த்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நம்ம வறுத்துக்கிட்டுலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து சுண்டி வரணும். அது வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். அப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போது 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும்.
இப்போ வாசனைக்கு கொத்தமல்லி இலைகளும் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சுவையான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.